ஹலோ ஆல் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம பாட்டி வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு வந்தாச்சு. வந்ததுமே எப்போயுமே மார்னிங் சீன்ஸ் இதுவாக தான் இருக்கும். நாட்டுக்கோழி வளர்த்துறோம். ஸோ அதுக்கு அரிசியெல்லாம் போட்டு தீனி வச்சுட்டு அது சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி வெளியில் அதுவாகவே போயிடும். மோஸ்ட்லி கோழிகளை வந்துட்டு மாடியில் தான் கோழிப்பெட்டி வச்சுருக்கோம், அதில் தான் அடைப்போம். அது அழகாக இந்த மாதிரி இறங்கி வரும். இந்த சேவல் எஸ்பெஷலி நடந்து வரதை பாருங்கள், அப்படியே மனுஷன் மாதிரி டிங்கு டிங்குன்னு நடந்து வரும். அதுவே சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வெளியில் போயிடும். ஈவினிங் வந்துட்டு அதுவாகவே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடும். இப்போ இந்த கோழி முட்டையும் வச்சிட்ருக்கிறனால நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிது. அது எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். உள்ளங்கை சைஸில் தான் இருக்கும். அதையுமே எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சாச்சு. வச்சுட்டு நமக்கு அடுத்த வேலை நம்ம கார்டனில் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். நேற்று நைட்டு வந்தனால நான் கார்டனை ஃபுல்லாக போய் பார்க்கவே இல்லை. மார்னிங் கோழியெல்லாம் திறந்து விட்டு முடிச்சுட்டு அடுத்த விசிட் கார்டனுக்கு தான் வந்து என்னென்ன எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு, கொஞ்சம் புது செடிகள்லாம் வச்சுருந்தாங்களா, அதையும் என்ன அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சமாக அப்படியே நம்ம தண்ணியெல்லாம் விட்டுட்டு இருந்தோம். மார்னிங்கே வந்துட்டு தண்ணி விடுற வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணுற வேலை எல்லாமே இருந்துச்சு. அந்த ஹார்வெஸ்டிங்கே முடிச்சாச்சு. கத்திரிக்காய் தான் நம்ம இப்போ அதிகமாக வச்சுருக்கோன்னு சொன்னால் அதில் இந்த பர்பிள் கத்திரிக்காய் என்னோடய மேட்சிங்காக இருந்துச்சு. ஒன்று மட்டும்தான் கிடச்சிருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்து அம்மா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி முட்டை ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெறுமனே இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூட சக்கரவள்ளி கிழங்குமே ஒரு பீஸ் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.